தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சூறாவளி பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தியாகராஜன் காதப்பாறை ஊராட்சிக்கு உட்பட்ட நேதாஜி நகர், அருகம்பாளையம், காந்தி நகர், காமராஜ் நகர் மற்றும் பஞ்சமாதேவி ஊராட்சிக்கு உட்பட்ட கலைஞர் நகர், காமராஜ் நகர், கவுண்டம்புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். மேலும் திமுக வேட்பாளர் தியாகராஜனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரரும் கரூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளருமான அசோக் பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். திமுக வேட்பாளர் தியாகராஜன் மற்றும் அசோக் ஆகிய இருவருக்கும் ஆரத்தி எடுத்தும் பூக்கள் தூவியும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய திமுக வேட்பாளர் தியாகராஜன், திமுக ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம், விடியல் பயணம், பொங்கல் தொகுப்பு உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது எனவும் 2026இல் ஆட்சி அமைந்தால் இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன்கள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். கரூர் சட்டமன்ற தொகுதி திமுக தேர்தல் பொறுப்பாளர் அசோக் பேசுகையில், அரவக்குறிச்சி தேர்தலில் 12 அமைச்சர்களை வைத்து வேலை செய்த போதும் வெற்றி பெற்றவர் செந்தில் பாலாஜி எனவும், அப்போதே 40,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் செந்தில் பாலாஜி எனவும் குறிப்பிட்டார். அதேபோல் கரூர் சட்டமன்ற தேர்தலிலும் மாபெரும் வெற்றி பெற்றவர் செந்தில் பாலாஜி எனவும், 2021 தேர்தலில் 4 தொகுதிகளிலும் திமுக வென்றதைப் போல் 2026 தேர்தலிலும் மாபெரும் வெற்றி பெறும் என உறுதி கூறினார்.